ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரச்மஸ் கிளாசிஃபிகேஷன். ஆல்ரெடி ஹிப்போக்ரட்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கிரச்மஸ் கிளாசிஃபிகேஷன். கிரச்மர் கிளாசிஃபைட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இன்டு certain biological types according to their physical structure and has allotted definite personality characteristics associated with each physical மேக்கப் அஸ் கிவன் இன் த டேபிள். அதாவது அவர் வந்து பயாலஜிக்கல் டைப்பை வந்து வச்சு அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் டைப். அதுதான் கிரச்மர் வந்து பேஸ் பண்ணது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்களோட பயாலஜிக்கல் டைப்பை வந்து பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதில் வந்து கிரச்மரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாருங்க. அந்த 3 டைப்ஸ் வந்து பர்சனாலிட்டி டைப் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிக்னிக், ஃபர்ஸ்ட் ஒன் பிக்னிக், செகண்ட் ஒன் அத்லெட்டிக், தேர்ட் ஒன் லெப்டோஸ்மாட்டிக். பிக்னிக் பர்சன், அந்த பர்சனாலிட்டியோட பர்சன்ஸோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, ஹேவிங் ஃபேட் பாடிஸ், அவங்க வந்து ஃபேட் பாடிஸாக இருப்பாங்க. அத்லெட்டிக் வந்து பேலன்ஸ்டு பாடி, நல்லா ஸ்ட்ரென்த்தியாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க. லெப்டோஸ்மாட்டிக் வந்து லீன் அண்ட் தின், ரொம்ப லீனாகவும் தின்னாகவும் இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி டைப் வித் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ இந்த 3 பேருக்கும் எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிரச்மர் சொல்கிறாரு. பிக்னிக் ஹேவிங் எ ஃபேட் பாடிஸ், அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, சோசியபிளாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஈஸி கோயிங் அண்ட் குட் நேச்சர், எதையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்கூடிய ஒரு குட் நேச்சராக இருப்பாங்க. அத்லெட்டிக் வந்து பேலன்ஸ்டு பாடி, அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க அண்ட் அட்ஜஸ்டபிள், எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. லெப்டோஸ்மாட்டிக் வந்து லீன் அண்ட் தின்னாக இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் அன்சோசியபிள், ரிசர்வ்டு, எதுலேயோ ஒன்று தன்னை ஈடுபடுத்துகிற மாதிரி எப்பவுமே இருப்பாங்க. அண்டு ஷை, எப்பவுமே ஷையாக இருப்பாங்க, சென்சிட்டிவாக, ஏதாவது சென்சிட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அண்ட் பெசிமிஸ்டிக்காக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த கிரச்மரோட கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு வந்து சோசியபிள் யார் ஆர் அன்சோசியபிள் யார் அப்படின்னு கொஷின் ரைஸ் ஆகலாம். ஆப்டிமிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து எந்த கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, பெசிமிஸ்டிக் வந்து யார். ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கிரச்மரோட கிளாஸிஃபிகேஷன் வந்து 3 ஹியூமன் பீயிங்ஸை வந்து பயாலஜிக்கல் டைப்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. கிரச்மரோட பர்சனாலிட்டி டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிக்னிக், அத்லெட்டிக், லெப்டோஸ்மாட்டிக். பிக்னிக் வந்து சோசியபிள், ஜாலி, ஈஸி கோயிங் அண்ட் குட் நேச்சராக இருப்பாங்க. அத்லெட்டிக் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க அண்ட் அட்ஜஸ்டபுளாக இருப்பாங்க. லெப்டோஸ்மாட்டிக் வந்து அன்சோசியபிள், ரிசர்வ்டு, ஷை, சென்சிட்டிவ் அண்ட் பெசிமிஸ்டிக்காக இருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.